பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே மீண்டும் ஏற்பட்டுள்ள மோதலால் பதற்றமான சூழல் நிலவுகிறது. ஆப்கானிஸ்தானிலிருந்து செயல்படும் தெஹ்ரிக்-இ-தலிபான் படைகள் கடந்த வாரம் தாக்குதல் நடத்தியதில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் 11 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பாகிஸ்தானும் பதில் தாக்குதல் நடத்தியது. அதன் பிறகு இரு நாடுகளிடையே 2 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் முடிவுக்கு வந்த நிலையில் ஆப்கானிஸ்தானின் மேற்கு எல்லை மாகாணமான பக்டிகாவில் பாகிஸ்தான் குண்டுவீசி தாக்குதல் நடத்தியது. இதில் 3 கிரிக்கெட் வீரர்கள், 2 குழந்தைகள் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து பேசியுள்ள மூத்த தாலிபான் அதிகாரி, பாகிஸ்தான் ராணுவம் போர் நிறுத்தத்தை மீறி 3 இடங்களில் குண்டு வீசியுள்ளதாகவும் இதற்கு ஆப்கானிஸ்தான் தக்க பதிலடி கொடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் தாக்குதலை அடுத்து லாகூர் மற்றும் ராவல்பிண்டியில் நவம்பர் 17ஆம் தேதி தொடங்கவிருந்த முத்தரப்பு கிரிக்கெட் தொடரிலிருந்து விலகுவதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. இது மனிதாபிமானமற்ற கொடூர செயல் என கூறி ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வீரர்கள் ரஷீத் கான், முகமது நபி, ஃபசல் ஃபரூகி ஆகியோர் தெரிவித்துள்ளனர். ஆப்கானிஸ்தான் வரவில்லை என்றாலும் வேறொரு நாட்டை வைத்து முத்தரப்பு கிரிக்கெட் தொடரை நடத்துவோம் என்று பாகிஸ்தான் பதிலளித்துள்ளது. அமைதி வேண்டுமா, பெரும் குழப்பம் வேண்டுமா என்பதை ஆப்கானிஸ்தான் தான் முடிவு செய்ய வேண்டும் என பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனீர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் மண்ணிலிருந்து தங்களுக்கு எதிராக மோதுபவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்றும் பாகிஸ்தான் தளபதி தெரிவித்தார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போரை தீர்ப்பது தமக்கு எளிதானது என்றும், நோபல் பரிசை விட போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதையே விரும்புவதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.